மக்களே வெல்கம் டு கம்ஃபி குக் கம்ஃபி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு அருமையான சோயா புலாவ் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரியாக சமைச்சு போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சோயாவை சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட், கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். புதினா, மல்லித்தலை இது எல்லாமே ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சோயாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த உலக்கில் 1 உலக்களவு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 உலக்களவு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த அரிசியை அதோட சேர்த்துட்டு ஒரு கொதி வரவும் நெய், கொத்தமல்லி தலை போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கணுன்னா சூப்பரான சோயா புலாவ் ரெடி. இதே மாதிரியான ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.